புளியரையில் பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய ஸ்ரீ மூலப்பேரி நீர்த்தேக்கம் 60 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. தென்காசி மாவட்டம் புளியரையில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ அமைந்துள்ளது ஸ்ரீ மூலப்பேரி நீர்த்தேக்கம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகி வரும் ஹரிகரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த நீர்த்தேக்கமானது காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது 1961 கட்டத் தொடங்கப்பட்டு 1964 ஜூன் மாதம் நிறைவு பெற்று பயன்பாட்டுக்கு வந்தது. நீர்த்தேக்கம் அமைவதற்கு புளியரை, தெற்குமேடு ஊர்களைச் சேர்ந்த சில விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். 18 அடி கொள்ளளவு கொண்ட இந்த நீர்த்தேக்கம் மூலமாக புளியரையை சுற்றி உள்ள சுமார் 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட இந்த நீர்த்தேக்கம் 61 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சியளிப்பதோடு விவசாயிகளின் பாசன தேவையையும் பூர்த்தி செய்து வருகிறது. கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியில் பெறப்படுத்த ஸ்ரீ மூலப்பேரி நீர்த்தேக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமங்களை இன்று வரை செழிப்படைய செய்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. தென்காசி லைஃபுக்காக புளியரையிலிருந்து ஜஸ்டின் துரை.